ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூஸஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையாகவே பேன் பண்ணிட்டாங்களா, அது என்ன மாதிரி நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதோட டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேடிஎம் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ மார்ச் மந்த்லேருந்து பேடிஎம் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை என்னன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேடிஎம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் மூலியமா பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மை தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருப்போம், பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போகிறதா இந்தியன் கவர்மெண்ட் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பேடிஎம் மொத்தமாக பேன் பண்ண போகிறதில்ல, பேடிஎம்ல இருக்க பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேன் பண்ண போகிறதா இந்தியன் கவர்மெண்ட் வந்து போய் சொல்லியிருக்காங்க. பேடிஎம் வேலட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அமௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன் பேடிஎம்ல இருக்க பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அதாவது பேன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து அதர் பேங்க்ஸ் எல்லாமே அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஒய்சி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி தான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பேடிஎம்க்குன்னு தனியாக பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ இது வந்து ஆன்லைன்லேயே இன்ஸ்டண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான். ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் கொடுக்காம நீங்கள் வந்து பேங்க் அதாவது பேடிஎம் அக்கௌண்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க, பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டை. ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதாவது இந்த பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டோட இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது அதாவது சைனா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் அக்கௌண்ட்டோட இன்வெஸ்டர். ஸோ இந்த சைனா அதாவது கண்ட்ரியை சேர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா பேடிஎம் இன்வெஸ்டர். அப்படிங்கிறதுனால நம்மளோட கேஒய்சி வெரிஃபிகேஷன் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே ஷேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்தியன் கவர்மெண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு ஒரு நியூஸ் போய் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம்மோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க வேலட் ஆகட்டும், நம்மளோட அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணி எல்லாமே வச்சிருப்போம், அது எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பிப்ரவரி 28 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்ச் 1 போகும்போது நம்ம வந்து பேன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதாவது கவர்மெண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு பேடிஎம் தரப்புலேருந்து தரக்கூடிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நடக்கிறது இல்லை. பட் அப்படி ஏதாவது சப்போஸ் நடந்தாலும் இந்த பிப்ரவரிக்குள்ளே மட்டும்தான் அது நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி மார்ச்லேருந்து கரெக்டான சர்வீஸை நாங்கள் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு பேடிஎம் தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல இருக்க பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க அதாவது உங்களோட மணி ஆகட்டும், வேலட்டில் இருக்க மணி எல்லாமே நீங்கள் வந்து சேஃபாக அதர் இதுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது தான். பட் இந்த பேடிஎம் முழுசாக நீங்கள் வந்து பேன் பண்ண போகிறது கிடையாது. இதில் இருக்கிற இந்த ஸ்பெசிஃபிக்காக பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேடிஎம் அதாவது பேடிஎம்மே பேன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷனில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்ததுனால தான் இந்த நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பேடிஎம் வேலட் அண்ட் பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்ல யாரை யூஸ் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது பயப்படக்கூடிய விஷயம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடுவாங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் வேணும்னு மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.